இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழகம் என்கின்ற கட்சியை ஆரம்பித்து 2 ஆண்டுகளில் ஆட்சியை பிடிக்கின்ற அளவிற்கு வளர்ந்திருக்கின்ற நடிகர் விஜய் உடைய அரசியல் பயணம் அடுத்து அதிகார மையத்தை நோக்கி நகர்கின்றது. நடிகர் விஜய்க்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்காவிட்டாலும் கூட கடந்த சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் 108 என்கின்ற காரணத்தால் நடிகர் விஜய்க்குத்தான் ஆட்சி அமைக்கும் அதிகாரம் வழங்கப்படும் என்கின்ற சூழ்நிலையில் ஆட்சி அமைப்பதற்கு நாள் குறித்த நடிகர் விஜய் கட்சிக்கு நிபந்தனை இல்லாமல் ஆதரவு கொடுக்கும் கட்சிகள் தமிழக அரசியலில் புதிய திருப்புமுனை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை பற்றித்தான் இந்த காணொளியில் சற்று விரிவாக காண இருக்கிறோம். பல்வேறு சவால்கள், பல்வேறு சோதனைகள் நிறைந்ததுதான் அரசியல். அந்த அரசியல் பயணத்தில் 2 ஆண்டுகளில் அதிகார மையத்திற்கு வருகிறார் நடிகர் விஜய். அதுவும் அவர் நடத்திய கரூர் ரோட் ஷோவில் 41 பேர் மரணம் அடைந்ததற்கு பிறகும் விஜய்க்கு இருந்த ஆதரவு குறையாமல் மேலும் மேலும் வளர்ந்தது. விஜய் கட்சி தன்னோடு கூட்டணிக்கு வரும் என்று எடப்பாடி பழனிசாமி கூட எதிர்பார்த்தார். கடைசியில் பாரதிய ஜனதா கட்சி விஜய் கட்சியோடு சமரசம் பேசி கூட்டணிக்கு அழைத்து கொண்டு செல்ல ஏற்பாடுகளை செய்தார்கள். ஆனால் அதையெல்லாம் தாண்டி விடாப்பிடியாக நின்று தனித்து போட்டியிட்டு நடிகர் விஜய் வெற்றி பெற்று இருக்கிறார். நிச்சயம் அவர் ஆட்சி அமைப்பார், அதில் மாற்றமில்லை. ஆட்சி அமைப்பதற்கான உரிமையை கேட்டு ஆளுநருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் நடிகர் விஜய். அதை ஏற்றுக்கொண்டு ஆட்சி அமைப்பதற்கு நடிகர் விஜயை ஆளுநர் கண்டிப்பாக அழைப்பார். ஆனால் 15 நாட்களுக்குள் தன்னுடைய முழு மெஜாரிட்டியை சட்டமன்றத்தில் நடிகர் விஜய் நிரூபித்து ஆக வேண்டும். நிச்சயம் அதை நிரூபிப்பார். ஏனென்றால் சில கட்சிகள் நிபந்தனையோடு நடிகர் விஜய்க்கு ஆதரவு கொடுக்க தயாராகிவிட்டார்கள். காங்கிரஸ் கட்சி நடிகர் விஜய்க்கு எந்த நிபந்தனையும் இல்லாமல் ஆதரவு கொடுக்க தயாராகிவிட்டது. இனி விஜய் அரசியல் சதுரங்கத்தில் எப்படி காய்களை நகர்த்த போகிறார், அரசியல் பகடையை எப்படி உருட்டப் போகிறார் என்ற கேள்விதான் எழுகிறது. இன்றைக்கு விஜய்க்கு மிகப்பெரிய சவால் இருக்கிறது. தமிழக மக்கள் மிக பெரும் நம்பிக்கையை வைத்திருக்கிறார்கள் விஜய் மீது. இன்னொரு முக்கியமான செய்தி, தமிழக மக்கள் விஜய் மீது நம்பிக்கை வைத்து ஓட்டு போட்டார்களா அல்லது மாற்றத்தை விரும்பி ஓட்டு போட்டார்களா என்ற கேள்விக்கு அடுத்து வரக்கூடிய தேர்தலில் விடை கிடைக்கும். காரணம், திமுக, அண்ணா திமுக ஆகிய கட்சிகளின் மீது தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய வெறுப்பு இருந்திருக்கிறது. அந்த வெறுப்பு வாக்குச்சாவடிகளில் எதிரொலித்திருக்கிறது. அதன் காரணமாக நடிகர் விஜய் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறார் முதல் பொது தேர்தலிலேயே என்பது எம்ஜிஆருக்கு அடுத்த சாதனையை நடிகர் விஜய் செய்திருக்கிறார். இதில் இன்னொரு முக்கியமான செய்தி என்னவென்று கேட்டால், நடிகர்களை வைத்து நாடாள வந்த கட்சிகள் திமுகவும் அண்ணா திமுகவும். ஆனால் இன்றைக்கு அதே திமுகவும் அண்ணா திமுகவும் என்ன விமர்சனம் வைக்கிறார்கள்? நடிகர்கள் நாடாளலாமா என்ற கேள்வியை சட்டமன்ற தேர்தலில் எழுப்பினார்கள். நடிகர்கள் நாடாளலாமா என்று கேட்கின்ற அண்ணா திமுக, எம்ஜிஆர் என்கின்ற ஒரு நடிகரால் தான் அந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. அதை மறந்துவிட்டு அவர்கள் பேசுகிறார்கள். திமுகவின் வெற்றியில் எம்ஜிஆருக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு என்று அன்றைக்கு திமுக காரர்களே பேசியிருக்கிறார்கள். நடிகர்களை பயன்படுத்தி ஆட்சிக்கு வந்த கட்சிகள் திமுகவும் அண்ணா திமுகவும். அதை பார்த்துவிட்டுத்தான் பல நடிகர்கள் கட்சி ஆரம்பிக்க முடிவு செய்தார்கள். நடிகர்களை வைத்து இவர்கள் ஆள்கின்ற பொழுது ஏன் நடிகர்களான நாம் ஆளக்கூடாது என்று விஜய் நினைத்திருப்பார்.
அல்லது அவருக்கு அப்படி ஒரு எண்ணத்தை யாராவது உருவாக்கி இருப்பார்கள். ஆகவே விஜய் கட்சி ஆரம்பித்தார், தேர்தலை சந்தித்தார், வெற்றி பெற்றிருக்கிறார், ஆட்சி அமைக்க போகிறார். இவர் ஆட்சி எதிர்கொண்டிருக்கின்ற சவால்கள் என்ன? ஏற்கனவே தமிழ்நாட்டின் கடன் 10 லட்சம் கோடியாக உயர்ந்திருக்கிறது. கடந்த 59 ஆண்டுகளில் திமுகவும் அண்ணா திமுகவும் மாறி மாறி ஆண்டதன் காரணமாக அவர்கள் செய்த இமாலய சாதனைகளில் இதுவும் ஒன்று. இந்த 10 லட்சம் கோடி கடனை தாண்டி எப்படி நடிகர் விஜய் ஆட்சி அதிகாரத்தை சரியாக நடத்த போகிறார்? இந்த 10 லட்சம் கோடி கடனை எப்படி அவர் அடைக்கப் போகிறார்? அல்லது புதிய கடன்களை வாங்கி அண்ணா திமுகவும் சென்ற பாதையிலேயே இவரும் சென்று ஆட்சி நடத்த போகிறாரா? இதற்கு மேல் ஒரு குறிப்பிட்ட அளவை கடன் தாண்டினால் தமிழ்நாடு திவாலை நோக்கி நகரும். இந்த நிர்வாக திறமை நடிகர் விஜய்க்கு இருக்குமா என்பது போக போக தெரியும். தமிழ்நாட்டில் வேலையில்லா திண்டாட்டம் தலைவிரித்து ஆடுகிறது. இதற்கு காரணம் வட இந்தியாவிலிருந்து தமிழ்நாட்டை நோக்கி தொழிலாளர்கள் படையெடுத்து வருகிறார்கள். தனியார் ஆலைகளை, தனியார் நிறுவனங்களை வட இந்திய தொழிலாளர்கள் ஆக்கிரமித்து விட்டார்கள். தமிழக தொழிலாளர்களுக்கு, இளைஞர்களுக்கு வேலை கிடைப்பது தனியார் நிறுவனத்தில் குதிரை கொம்பாக இருக்கிறது. அப்படியே கிடைத்தாலும் அவர்கள் அந்த வேலைகளில் ரொம்ப நாட்கள் நீடிக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறது. இதற்கு விஜய் என்ன தீர்வை தரப்போகிறார்? இன்றைக்கு தொழிற்சங்க உரிமைகள் பறிக்கப்பட்டு இருக்கிறது. இவற்றிற்கு விஜய் என்ன தீர்வை தரப்போகிறார்? விவசாயிகள் கடன் சுமையில் தத்தளித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அதற்கு என்ன தீர்வை தரப்போகிறார்? கல்வி கட்டணம் மலை போல் உயர்ந்திருக்கிறது. பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கு பெற்றோர்கள் படாத பாடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் சொல்ல முடியாத துயரத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவற்றிற்கு விஜய் என்ன தீர்வை தரப்போகிறார்? மருத்துவ செலவினங்கள் லட்சக்கணக்கில் உயர்ந்து விட்டது. அரசு மருத்துவமனைகளை விட தனியார் மருத்துவமனைகள் அதிகம் பெருகிவிட்டது. இன்றைக்கு மருத்துவம் என்பது மிகப்பெரிய விலை உயர்ந்த செலவாக இருக்கிறது. சேவை துறையில் இருக்க வேண்டிய மருத்துவம் வணிகமாக மாற்றப்பட்டு இருக்கிறது. இதற்கு விஜய் என்ன தீர்வை தரப்போகிறார்? எல்லாவற்றிற்கு மேலாக இன்றைக்கு விஜய் கட்சிக்கு ஆதரவு கொடுத்திருப்பவர்கள் மாணவர்கள், இளைஞர்கள், அவர்களுடைய பெற்றோர்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மாணவர்களையும் இளைஞர்களையும், ஏன் இளம் பெண்களையும் கூட இன்றைக்கு வாட்டி வதைத்து கொண்டிருக்கின்ற மது, கஞ்சா போன்ற போதை பொருட்களுக்கு நடிகர் விஜய் முடிவு கட்டுவாரா? அல்லது திராவிட கட்சிகள் பயணம் செய்த அதே பாதையில் டாஸ்மாக் மதுபானங்களை விற்பனை செய்வாரா? கஞ்சா போதை பொருள் கடத்தலை தடுப்பாரா, தடுக்க மாட்டாரா என்ற கேள்விகளுக்கெல்லாம் இன்னும் ஒரு 3 மாதங்களுக்குள் நடிகர் விஜயிடமிருந்து பதில் கிடைக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். ஒருவர் ஆட்சி அமைக்கிறார் என்று சொன்னால் சில காலம் அவருக்கு வாய்ப்பு கொடுத்து பார்க்க வேண்டும். அதற்கு பிறகுதான் அவர் ஆட்சி சரியான ஆட்சியா, அல்லது அவருக்கு ஆட்சி நடத்த தெரியவில்லையா, அல்லது அவர்களுக்கு ஆட்சி நடத்தவே தகுதி இல்லையா என்பதை பற்றி முடிவு செய்ய வேண்டும். இவ்வளவு பிரச்சனைகளை தாண்டி விஜய் தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார், தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். திமுகவின் மீதும் அண்ணா திமுகவின் மீதும் அரசியல் விமர்சனம் உண்டு. தேர்தல் வாக்குறுதிகளை அவர்கள் காற்றிலே பறக்க விட்டு இருக்கிறார்கள். திமுகவும் அண்ணா திமுகவும் பல தேர்தல்களில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் விட்டு சென்று இருக்கிறார்கள். அவையெல்லாம் இன்றைக்கு அண்ணா திமுகவிற்கு எதிராக இருக்கிறது. சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம் என்று சொன்ன திமுக சொன்னதையும் செய்யவில்லை, செய்ததை மட்டும் அதிகமாக மிகைப்படுத்தி சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அவற்றையெல்லாம் தாண்டி விஜய் கொடுத்த வாக்குறுதிகள், குடும்ப தலைவிக்கு மாதம் 2500 ரூபாய் உதவி தொகை, பெண்களுக்கு அனைத்து பேருந்துகளிலும் இலவச பயணம், இலவச சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் 6 வழங்கப்படும், மாணவர் உதவி தொகை ரூபாய் 15,000 உயர்த்தி தரப்படும், முதியோர் ஓய்வூதியம் ரூபாய் 3,000
உயர்த்தப்படும். இலவச மின்சாரம் 200 யூனிட். பெண்களுக்கு வட்டி இல்லாத கடன் ரூபாய் 5 லட்சம். திருமண உதவி 8 கிராம் தங்க பட்டு புடவை. குழந்தை பிறப்பிற்கு 2 கிராம் தங்க மோதிரம். வேலை இல்லாதவர்களுக்கு மாதம் 4000 ரூபாய் உதவி தொகை. விவசாய கடன் தள்ளுபடி 5 ஏக்கர் வரை முழுவதும் அதற்கு மேல் 50% தள்ளுபடி. வேலை வாய்ப்பு 5 லட்சம் பேருக்கு தரப்படும். அந்த வேலைக்கு குறைந்தபட்சம் 18,000 சம்பளம் பெற்று தரப்படும். வேலை வாய்ப்பு பயிற்சி 5 லட்சம் பேருக்கு தரப்படும். மேற்கண்டவற்றில் எதை விஜய் முதலில் செய்வார், எதை இறுதியில் செய்வார்? இவை அனைத்தையும் செய்வது சாத்தியமா? அப்படி சாத்தியமாக இருக்கின்ற பட்சத்தில் விஜய் மிகப்பெரிய நிர்வாக திறமை பெற்றவர் என்பதை ஏற்றுக்கொள்ளலாம். இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு இருக்கின்ற 10 லட்சம் கோடி கடனை தாண்டி எப்படி இதை சாதிக்க போகிறார்? அல்லது திமுக, அண்ணா திமுகவை போல இவரும் அந்த வாக்குறுதிகளை காற்றிலே பறக்க விட போகிறாரா? பெண்களின் பாதுகாப்பிற்கு என்ன திட்டத்தை வைத்திருக்கிறார் என்பவை எல்லாம் போக போக தெரிய வரும். இவை அனைத்திற்கும் மேலாக விஜய்க்கு அறுதி பெரும்பான்மை இல்லை. மற்றவர்கள் தயவில் தான் ஆட்சி நடத்த வேண்டும். மற்ற கூட்டணி கட்சிகள் கொடுக்கின்ற நெருக்கடியை எப்படி சமாளிக்க போகிறார்? இவை எல்லாவற்றிற்கும் மேலாக மத்தியிலே ஆள்கின்ற பாரதிய ஜனதா கட்சி கொடுக்கின்ற நெருக்கடிகளை எப்படி லாவகமாக கையாள போகிறார்? அல்லது பாரதிய ஜனதா கட்சி சொல்கின்ற அனைத்தையும் செய்ய போகிறாரா? ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு முதலமைச்சராக வந்த ஓ பன்னீர்செல்வம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பேச்சை கேட்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு பணிந்து அவர்களிடம் மண்டியிட்ட காரணத்தால் வட இந்திய தொழிலாளர்கள் நம்முடைய தமிழ்நாட்டின் பொதுப்பணித்துறை நிறுவனங்களை ஆக்கிரமித்திருக்கிறார்கள். நம்முடைய தமிழ்நாட்டின் அரசு வேலை வாய்ப்பை ஆக்கிரமித்திருக்கிறார்கள். தனியார் துறை வேலை வாய்ப்பை ஆக்கிரமித்திருக்கிறார்கள். இவற்றை எல்லாம் சரி செய்து தமிழ்நாட்டின் அரசு வேலை வாய்ப்புகள் தமிழ்நாட்டை சார்ந்தவர்களுக்கே. தமிழ்நாட்டின் தனியார் துறை வேலை வாய்ப்புகள் 80% தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் என்று விஜயால் ஒரு திட்டத்தை தீட்ட முடியுமா? இவற்றை எல்லாம் எதிர்பார்த்துத்தான் தமிழக மக்கள் நடிகர் விஜய்க்கு வாக்களித்து இருக்கிறார்கள். வெகு விரைவில் ஆட்சி அமைக்க போகின்ற விஜய் ஒரு 2 ஆண்டுகளில் இவற்றை எல்லாம் நிறைவேற்றுவாரா? அல்லது மற்ற கட்சிகள் உருட்டுகின்ற அரசியல் பகடையில் ஆட்சியை இழந்து இன்னும் ஒரு தேர்தலை சந்திப்பாரா என்பதற்கு கூடிய விரைவில் விடை கிடைக்கும் என கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.